தந்தை, மைந்தன், தூய ஆவியானவரின் திருப்பெயரிலே இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த தொழுகையின் ஆரம்பத்திற்காக நாம் ஜெபம் செய்வோம். எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்தி பாதுகாக்கின்ற எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திலும் ஆண்டுடைய சமூகத்திலே கூடி வரவும் உம்மை முழுமனதாய் ஆராதிப்பதற்கும் கடவுள் தந்த நல்ல வேளைகளுக்காக நாங்கள் போற்றுகிறோம். எத்தனையோ கட்டுப்பாடுகள், எவ்வளவோ கடின பாடுகளின் மத்தியிலும் ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கின்ற எண்ணத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் நீர் இந்த தொழுகை முழுவதையும் ஆசீர்வதியும். உம்முடைய மெல்லிய சத்தத்தை கேட்கவும், உம்முடைய சத்தத்திற்கு செவி தந்து சாட்சியாய் வாழவும் ஆண்டவர் நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த தொழுகையிலும் பாடுகின்ற பாடல்கள், வாசிக்கின்ற திருமறை பகுதிகள், கேட்க இருக்கின்ற சத்தியங்கள் என்று சொல்லி அனைத்திலும் ஆண்டவருடைய பிரசனம் நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய கரம் முழுவதும் ஆட்கொள்ளப்படவும், உம்முடைய திட்டத்தின்படி நாங்கள் எல்லாரும் வாழவும் ஆண்டவரின் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். இடையல்கள், இன்னல்கள் இவை எல்லாவற்றையும் ஆண்டவர் நீர் நீக்கி போட்டு முழு மனதாய் உம்மையே சேவிக்க ஆண்டவரின் கிருபை தாரும். தொடக்கம் முதல் முடிவு வரையிலும் கடவுளுடைய பிரசனம் எங்களோடு இருக்கட்டும். இவைகளை கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தொழுகையின் ஆரம்பத்திற்காக நாம் யாவரும் எழுந்து ஞான பாடல் எண் 36 பாடுவோம். ஞான பாடல் எண் 36. உன்னதமான கர்த்தரே, இவ் ஓய்வு நாளை தந்தீரே.
2. இரண்டாம் சங்கீதத்தை நாம் முறையாக படிப்போம். சங்கீதம் 2. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி தமது உக்கிரத்திலே அவர்களை கலங்க பண்ணுவார். தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். இருப்பு கோலால் அவர்களை நோக்கி குயக்கலத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். நீங்கள் வழியில்லாமல் இருக்கும்படிக்கு அவரை யுத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அனுப்புவதிலே அவரும் பாக்கியவான்கள். துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவான். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பொருந்துகிறார். நமக்கு பாவம் இல்லையும் போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருக்கிறோம். சத்தியம் நமக்குள் இராது. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு நம்மை நாமே தற்பரிசோதனை செய்வோமாக. ஜெபம் செய்வோம். கடந்த நாட்களிலும் ஆண்டுடைய சமூகத்திலே நாம் செய்த தவறுகளை எல்லாம் எண்ணி பார்ப்போம். கொடிய காலத்திலும் கொள்ளை நோய்களும் போர்களும் மிகுந்த கடைசி காலம் என்று சொல்கின்ற வார்த்தைகள் நித்தம் தொனிக்கின்ற இந்த தருணத்திலேயும் நாம் ஆண்டவருக்கு விரோதமாக தவறுகள் இழைத்திருக்கின்ற இந்த காலத்திலும் நம்முடைய தவறுகளை ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். யூதாசை போல ஆண்டவரை மறுதலித்தவர்களாய் அல்லாமல் பேதுருவை போல ஆண்டவரிடத்திலே திரும்பி மனங்கசந்து அழுது ஆண்டவரிடத்திலே வந்து மன்னிப்பை பெற்றவர்களாக ஆண்டவரை நோக்கி நாம் திரும்ப வேண்டும். நம்முடைய யோசனைகளினாலும் நம்முடைய எண்ணங்களினாலும் நாம் செய்த தவறுகளை எண்ணி பார்ப்போம். ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முடியாமல் தடைகளும் கடவுளை ஆராதிப்பதற்கு வாய்ப்புகளும் அடைத்து வருகின்ற இந்த நேரங்களிலே நம்முடைய தவறுகளை நாம் அறிக்கை செய்து ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னியும் என்று சொல்கின்ற எண்ணத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக எல்லாம் வெளியரங்கமாய் இருக்கிறது. யாரும் என்னை பார்க்கவில்லை, நான் செய்கிறது ஒன்றும் யாருக்கும் தெரியாது என்கின்ற எண்ணத்தோடு நாம் இருப்போமே என்று சொன்னால் ஆண்டவரிடத்திலே நாம் திரும்பி வர வேண்டும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், துணிகரமான பாவத்திற்கு என்னை நீங்களாக்கிவிடும் என்று சொல்லி. எவ்வளவு முறை தவறு என்று சொல்லி தெரிந்தும் தவறுகள் செய்தது உண்டு.
இப்படியெல்லாம் செல்லக்கூடாது என்று சொல்லி அறிந்தும் அந்த பாதைகளை தெரிவு செய்து நடந்தது உண்டு. இவை எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாய், ஆண்டவரே பாவியாகவே நான் வருகிறேன் என்று சொல்கின்ற எண்ணத்தோடு நம்முடைய தவறுகளை எல்லாம் உணர்ந்தவர்களாய், நான் பாவிதான், ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்துநீர் என்கின்ற பாடலை உணர்ந்தவர்களாய், நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்கின்ற வண்ணமாய் இந்த பாடலை நாம் பாடுவோம். கடவுளிடமிருந்து மன்னிப்பு பெற வேண்டும் என்ற தாகத்தோடு திருந்திய உள்ளத்தோடு இறைவனுக்கு நேராக தங்களை திருப்புவதற்காக சென்ற நாட்களில் செய்த பிள்ளைகளை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் உணர்ந்த நிலையில் அறிக்கை செய்த அத்தனை பேருக்கும் கடவுள் தமது மகன் கிறிஸ்து வழியாக அருளுகின்ற மன்னிப்பை பெற்றுக் கொள்ளுவோம். சர்வவல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவத்துவத்தையும் நமக்கு கட்டளையிட்டவர்களே, வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது தூயாவியானவரின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமென். பாவ மன்னிப்பை பெற்றுக் கொண்டதாம் மன்னிப்பை மகிழ்ச்சியோடு அனுபவிக்கின்ற வகையில் பாவங்கள், சாபங்கள், கோபங்கள் எல்லாம் பரிகரித்தாரே, தேவாதி தேவனின் உள்ளத்தில் வந்து தேர்ச்சிய விட்டாரே என்ற பாடலின் பல்லவி சரணத்தை இணைந்து பாடுவோம். Thank you.
சொல்வதற்காக கடவுள் திருமுறையில் அழைக்கப்படுகிறதாம். சென்ற காலங்களில் நேரங்களில் ஆண்டவர் நமது வாழ்க்கையில் வெளிப்படுத்திய நன்றி மறவாத செயல்கள் ஏராளம், விவரிக்க முடியாத வியத்தகு சாதனைகள் ஏராளம், அள்ளி சேர்க்கின்ற வகையில் அளவுக்கரிய ஆசீர்வாதங்கள் ஏராளம். நமது வாழ்வு வழிபயணம் நம்முடைய காரியங்கள் அனைத்திலும் கடவுளுடன் இருந்து உபாதைகளை போக்கி உறவுகள் வழியாக நல்ல செய்தியை தந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனையில ஆண்டவருடைய சன்னிதானத்தில் இணைத்துக் கொள்ளும் வரை இறை பிரசன்னமுடன் நடத்திய அனைத்து விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் கடவுளுக்கு நன்றி செலுத்த அழைக்கப்படுகிறோம். அவருடைய சமூகத்திலே நமது உள்ளத்தின் அடித்தளத்திலிருந்து எழுகிற ஒட்டுமொத்த நன்றி மன்றாட்டினை, ஒட்டுமொத்த நன்றி செயல்களை நினைவு கூறுகின்ற வகையிலே தாவீதரசனுடைய ஜெபத்தோடு நாம் இணைந்து பாடி ஆண்டவருக்கு நன்றியை செலுத்திக் கொள்ளுவோம். தொடர்ந்து ஜெபத்திலே ஆண்டவர் கற்றுத்தந்த இறைவேண்டலை இணைந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே. ஆமென். ஜெபம் செய்வோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்பவராயிருக்கிற நீங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நேரத்திலும் ஆண்டவருடைய திரு சமூகத்திலே வரவும் எங்களுடைய எல்லா பாடுகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய சமூகத்திலே இறக்கி வைத்து விசுவாசத்தோடு ஆண்டவர் எங்களை பாதுகாப்பார் என்கின்ற நம்பிக்கையோடு எங்களை மீட்டுக் கொள்வார் என்கின்ற எண்ணத்தோடு உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கஷ்டங்கள், கவலைகள், இக்கட்டுகள், போராட்டங்கள், குழப்பங்கள், ஆண்டவரே வியாதிகள், கொள்ளை நோய்கள், போராட்டங்கள் என்று சொல்லி அனைத்து காரியங்களும் எங்களை சூழ்ந்திருக்கின்ற இந்த காலகட்டத்திலே எங்களுடைய நம்பிக்கையாய் நீர் மாத்திரமே இருந்து வருகிறீர். உம்மை நாங்கள் போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த முழு ஊரடங்கு காலத்திலும் அநேக பாடுகள் உண்டு, அநேக தேவைகள் உண்டு. இப்படிப்பட்ட சூழலிலே வாழுகின்ற தம்முடைய பிள்ளைகள் அனைவரோடும் ஆண்டவருடைய இரக்கம், தயவு என்றென்றைக்கும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக, ஓரொரு குடும்பங்களுக்காக, தனி மனிதர்களுக்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களுக்குள்ளாய் நல்ல ஒரு சமாதானத்தை, ஐக்கியத்தை ஆண்டவர் நீர் அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம்.
நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறது போல குடும்பமாய் உம்மை ஆராதிக்கவும், பிரிவினைகள், குழப்பங்கள், தவறான புரிந்து கொள்ளுதல் விலகி போகவும் ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிபர்களுக்காய், ஆண்டவரே, குழந்தைகளுக்காய் வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் அவருடைய கல்விகள் பாதிக்காத வண்ணம் ஆண்டவர் நீர் அவர்களோடு இரும். இந்த நாட்களிலே அதிக நேரங்களிலே தவறான காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்ளாதபடி நீர் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபத்திலே உம்மை ஏற்றுக்கொள்ளவும், ஆண்டவரே, இந்த ஓய்வு நாட்களிலே இல்லங்களிலே இருக்கிற போது உம்மோடு நெருங்கி வரவும் கடவுள் நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் பணிகளுக்கு செல்ல முடியாமல், தேவைகள் சந்திக்கப்படாமல், ஆண்டவரே, யாருக்கும் பசியோ பஞ்சங்களோ கொள்ளை நோய்களோ வியாதிகளோ தொடாதபடி ஆண்டவர் நீர் அவர்களுடைய தேவைகளை ஆண்டவர் நீர் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களிலும் கடவுள் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கொரோனாவுடைய தாக்கத்திலே நாளுக்கு நாள் எங்களுடைய மாவட்டம், எங்களுடைய மாநிலங்கள் என்று சொல்லி அநேகர் பாதிக்கப்பட்டு அநேக மரணங்கள் என்று சொல்லி இருக்கின்ற சூழலிலே ஆண்டவர் நீர் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய அதிசயத்தினாலே, உம்முடைய அற்பத்தினாலே ஆண்டவர் நீர் நல்ல ஒரு விடுதலையை எங்கள் மத்தியிலே நீர் விளங்க பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மருத்துவமனையிலே இருப்பவர்களை ஆண்டவர் நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, பயத்தோடும் அச்சத்தோடும் இல்லத்திலே இருக்கின்ற மக்களையும் ஆண்டவர் நீர் சுகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அநேகர் மரித்திருக்கிறார்கள், இன்னும் அநேகர் மருத்துவமனையிலே தீவிர சிகிச்சை பிரிவிலே இருக்கிறதை ஆண்டவர் அறிந்திருக்கிறேன். இம்மட்டும் பாதுகாத்த ஆண்டவர் இனிமேலும் ஆண்டவர் நீர் பாதுகாத்து எங்களுடைய மக்களை தொடர்ந்து நீர் கண்ணோக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, இந்த கொரோனாவுடைய நோய் ஒரு பக்கம், மஞ்சை, இன்னும் வெள்ளை, கருப்பு பூச்சை என்று சொல்லி மற்றொரு கொள்ளை நோய் இன்னொரு பக்கமாக எங்களுடைய தேசத்தை, எங்களுடைய மாநிலத்திலே படர்ந்து வருகிற போது ஆண்டவர் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலும் எங்களுடைய மக்கள் வெளியிலே பணிகளுக்காய் செல்கின்ற மருத்துவர்கள் உண்டு, ஆண்டவரே, செவிலியர்கள் உண்டு, இதர பணியாளர்களாய் வெளியிலே செல்கின்றவர்கள், களப்பணியாளர்களாய் வெளியிலே செல்கின்றவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் நீர் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து மோவா எப்படி வேலைக்குள்ளே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொண்டாரோ அதே போல எங்களுடைய மக்களும் தங்களை இல்லத்திலிருந்து இந்த கொடிய வியாதியிலிருந்து பாதுகாத்துக் கொள்ள ஆண்டவர் நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலிருந்து நாங்கள் தாங்குகின்ற மிஷனரிக்காய் வருகிறோம். திருச்சபையினூடாய் நடந்து வருகின்ற ஊழியர்களுக்காய் வருகிறோம். இந்த கொடிய நாட்களிலும் ஆண்டவர் அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் சந்திக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய பேராயத்திற்காய், பேராயத்தினூடாய் நடந்து வருகின்ற அனைத்து திருச்சபைகளுக்காய், ஊழியக்காரர்களுக்காய் நாங்கள் வருகிறோம். இந்த கொடிய நாட்களிலும் ஆண்டவர் நீர் தம்முடைய ஊழியக்காரர்களை பாதுகாத்து அவருடைய ஊழியர்களை செய்வதற்கு தொடர்ந்து ஊக்கப்படுத்தி பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருக்கவும், இந்த கொடிய நாட்களிலே உம்முடைய சத்தத்தை கேட்டு அதன்படி சாட்சியாய் வாழவும் அனைவருக்கும் ஆண்டவர் நீர் கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்திலே நோக்கி பார்க்கின்ற தம்முடைய பிள்ளைகளுக்காய் வருகிறோம். ஆண்டுடைய ஆலயத்திலே வந்து உம்மை நோக்கி பார்க்கிற அனைவருடைய வேண்டுதலையும் விண்ணப்பங்களுக்கு பதில் தருகின்ற ஆண்டவர், இந்த ஆராதனையிலும் பங்கு பெற்றிருக்கிற அனைவருடைய வேண்டுதலுக்கும் விண்ணப்பங்களுக்கும் ஆண்டவர் நீர் தொடர்ந்து பதில் தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய திருச்சபையிலிருந்து பலவீனமாய் இருப்பவர்கள் உண்டு, ஆண்டவரை சுகத்திற்காய் எதிர்நோக்கி இருக்கின்றவர்கள் உண்டு, விபத்திலிருந்து இன்னும் மீண்டு வராமல் ஆண்டவரே பலவீனத்தோடு இருப்பவர்கள் உண்டு. சுகப்படுத்த வல்லவராய் இருக்கின்ற ஆண்டவர் அனைவருக்கும் நல்ல சுகத்தை தொடர்ந்து ஆண்டவர் நீர் அருள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரசவத்திற்காக எதிர்நோக்குகிறவர்கள், தொடர்ந்து ஆண்டவரை குழந்தை பெற்றிருக்கிறவர்கள், இவர்கள் அனைவரோடும் ஆண்டவருடைய பாதுகாப்பு நிறைவாய் தங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருடைய வழி நடத்துதல் இந்த தொழுகை முழுவதும் எங்களோடு இருந்து உம்முடைய வார்த்தைக்கு ஏற்ற ஆண்டவரே செய்கைகளை நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள ஆண்டவர் நீர் அருள் தர வேண்டும் என்று சொல்லி கிறிஸ்து வழியாய் கொண்டாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே,
ஆமென். தொடர்ந்து இறை நாமத்துக்கு மகிமைக்காகவும் எல்லாம் வல்ல இறைவனை போற்றும் இடமாகவும் 65வது பாடல். நாம் நேசிக்கும் தேவன் இயேசு இன்றும் ஜீவிக்கிறார், அவர் நேற்று இன்று நாளை என்று மாறாதவர் என்ற பாடலில் முதல் 3 சரணங்களையும் எழுத்துகின்ற நிலையிலே மனமொத்த நிலையில் மகிழ்வோடு பாடுவோம். அடியாரின் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமென். அமர்வோம். அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தின் இறுதி ஞாயிறு
என்றும் இறை வீட்டில் பக்தி வினயத்தோடு பாசத்தோடு வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகின்றேன். தாயும் தந்தையுமாகிய எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்மோடு கூட இருப்பதாக. உலக திருச்சபை மாமன்றத்தினுடைய அறிவுறுத்தலின் பேரிலும் தென்னிந்திய திருச்சபையினுடைய வழிகாட்டுதல் பேரிலும் இன்று இந்த ஞாயிறு திருத்துவ ஞாயிறாக அழைக்கப்படுகிறது. இந்த திருத்துவ ஞாயிறை மையமாக கொண்டு திருத்துவ கடவுளின் அழைப்பு என்ற தலைப்பில் சிறிது நேரம் சிந்திப்பதற்காக உங்களை அழைக்கின்றேன். ஆதாரத்திற்காக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. பிரியமானவர்களே, திருத்துவம் ஆங்கிலத்தில் ட்ரினிட்டி, இந்த சொல் திருமறையிலே எந்த இடத்திலும் இடம்பெறவில்லை. திருமறையிலே தரப்பட்டிருக்கிற கிறிஸ்தவ சித்தாந்தங்களில் திருத்துவம் புரிந்து கொள்வதில் சற்று கடினமான ஒன்று. நேரடியாக எந்த இடத்திலும் திருமறையிலே சொல்லப்படாவிட்டாலும் திருமறையில் கடவுள் வெளிப்படுத்துகின்ற வெளிப்பாடுகளின் அடிப்படையிலே கடவுள் பிதா குமாரன் பரிசுத்தாவியராக செயல்படுகிறார் என்பதை அறிய முடிகிறது. ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் படிக்கின்ற போது இந்த உலகத்தை கடவுள் படைக்கின்ற அந்த படைப்பில் வார்த்தையான குமாரன் கடவுள் நிலத்தில் தண்ணீரின் மேல் அசைவாடிய பரிசுத்த ஆவி, இந்த 3 பேருடைய பிரசன்னத்தை அந்த படைப்பிலே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே பின்பு தேவன் தன்னுடைய ரூபத்தில் சாயலில் மனிதனை உண்டாக்குமாக என்று பன்மையிலே சொல்வதன் அடிப்படையிலே தேவன் ஒருவரல்ல 3ஆக இருக்கிறார் என்பதை நம்மால் புரிய முடிகிறது. ஆதியாகமம் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாம் வீட்டுக்கு முன்பு 3 புருஷர்கள் தோன்றியதன் அடிப்படையில் இந்த உண்மையை நாம் அறியலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற இடத்திலே இவரின் நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன் என்று கடவுள் கிறிஸ்துவை சார்ந்து வைத்த அந்த பகுதியில் பரிசுத்தாவி புறா வடிவத்திலே கிறிஸ்துவில் இறங்கியதையும் பிதா கிறிஸ்துவை பற்றி சாட்சியிட்டதும் கிறிஸ்துவை அந்த இடத்திலே இருப்பதையும் ஒரு திருத்துவ சூழ்நிலைக்கு இணைப்பான ஒரு இடம் என்பதையும் அறிய முடிகிறது. தூய பவுலார் 1 கொரிந்தியர் 1ஆம் வசனத்தில் 3ஆம் வசனத்திலே கடவுள் கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் உங்களில் இருப்பதாக என்று வாழ்த்தி தொடங்குகிற தூய பவுலார் பொறுத்து திருச்சபைக்கு எழுதிய கடிதத்தின் நிறைவு இப்படியாக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் உங்களில் இருப்பதாக என்று ஒரு திருத்துவத்தினுடைய வெளியீடை அங்கே அறிவிப்பதாக நாம் காணுகின்றோம். இப்படி திருமறையிலே பல இடங்களில் இந்த பகுதிகள் திருத்துவத்தினுடைய பண்புகள் செயல்பாட்டின் அடிப்படையில் இருப்பதை நாம் அறியலாம். இப்படிப்பட்ட நிலைப்பாடுகள் தொடக்க நூற்றாண்டிலே திருச்சபையிலும் இருந்தது. சிலர் கடவுளை ஒருவராகவும், சிலர் கடவுளை மூவராகவும், சிலர் கடவுள் மூவரும் ஒருவரில் செயல்படுகிறார் என்ற ஒரு கருத்தியல் குழப்பங்கள் இருந்தது. இந்த குழப்பங்கள் நிலவிய போதுதான் 2ஆம் நூற்றாண்டில் பேராயர் தியோஃபிலஸ் என்பவர் ட்ரையாஸ் என்ற ஒரு சொல்லை இந்த திருத்துவ கடவுளுக்கு வலு சேர்க்கின்ற வகையிலே காட் ஆஃப் ட்ரையாஸ் என்ற வார்த்தையை அங்கே அறிமுகப்படுத்துகின்றார். தொடர்ந்து வருகின்ற
திருத்தெல்லியம் என்ற ஒரு வேத பண்டிதரும் திருச்சபை தலைவரும் பேராயருமாகிய அவர் ட்ரினிட்டாஸ் என்ற கிரேக்க பதத்தை பயன்படுத்தி காடா டெருனிட்டி என்ற பதத்துக்கு அடித்தளம் இடுகிறார். தொடர்ந்தும் இவ்வண்ணமான குழப்பம் நிலவிய சூழலிலே தான் கிபி 325 ஆண்டில் நிசையாவிலே திருச்சபை மாமன்றம் கூடியது. அந்த நிசையாவிலே கூடிய திருச்சபை மாமன்றம் இந்த குழப்பத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஏற்ற நிலையில நிசையா விசுவாச பிரமாணத்தை அங்கே நிறுவியதை வரலாற்றிலே நாம் அறிந்திருக்கிறோம். இந்த நிசையா விசுவாச பிரமாணத்தை தென்னிந்திய திருச்சபை நற்கருணை ஆராதனையிலே இடம்பெற செய்திருக்கிறது. அதிலே 3 அந்த பகுதிகளிலே நாம் கூர்ந்து கவனிப்போம் என்று சொன்னால், எல்லாவற்றையும் படைத்த சர்வ வல்லமையுடைய பதாமாகிய ஒரே கடவுளை விசுவாசிக்கிறேன் என்ற பதம் முதல் பகுதியிலும், ஒரே கர்த்தருமாய் கடவுளுடைய ஒரே பேரான குமாரனுமாய் இருக்கிற கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்ற பதம் 2ஆம் பகுதியிலும், பிதாவின் குமாரனில் நின்று புறப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைத்திருக்கிறவராகிய பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன் என்ற அந்த பதத்தின் வெளிப்பாட்டை 3வது பகுதியிலும் அந்த நிசையா விசுவாச பிரமாணம் உறுதியோடு அழுத்தமாக சொல்வதை நாம் படிக்கிற போது புரிந்து கொள்ளலாம். இந்த அடித்தளத்தில் தான் பேராயர் அகஸ்டின் என்பவர் மூவர் கடவுளை அன்றாடம் அறிந்து கொள்ளுகின்ற உணர்வோடு மறுதளிக்காமல் அத்தனை பேரும் விசுவாசிக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பை திருச்சபை மக்களுக்கு தந்தார். இந்த காலை முழுவதும் தென்னிந்திய திருச்சபை நமக்கு தருகின்ற அழைப்பு இதுதான். புரிந்து கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய கிறிஸ்தவ கோட்பாடாகிய திருத்துவ கடவுள், இந்த கடவுள் திருத்துவத்தில் செயல்பாட்டின் மூலமாக வெளிப்படுகிறார் என்பதை நாம் அறிந்து புரிந்து திருமறையிலே சொல்லப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் அதை அறிவதற்கும் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவத்திலும் வர வேண்டும் என்பதை தான் இந்த திருச்சபை நமக்கு அறிவிக்கிறது. அந்த அறிவிப்பின்படி திருத்துவ கடவுள் நமக்கு தருகின்ற அழைப்பு என்ன என்பதை 3 தலைப்பு வழியாக இன்று சுருக்கமாக நாம் சிந்திப்போம். முதலாவது, இந்த திருத்துவ கடவுள் தருகின்ற அழைப்பு என்ன என்று சொன்னால், அர்ப்பணத்தோடு வழிபட அழைக்கிறார். திருத்துவ கடவுள் எதற்காக நம்மை அழைக்கிறார் என்றால், அர்ப்பணத்தோடு வழிபடுவதற்காக அழைக்கின்றார். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 2வது வசனமும் 13வது வசனத்தையும் ஒன்று தொட்டு ஒன்றாக படிக்கிற போது இதை புரிந்து கொள்ள முடியும். 18வது வசனத்திலே அந்த ஆபிரகாமின் வீட்டிலே கர்த்தர் வெளிப்படுத்தி பேசுவதை கர்த்தர் அதாவது அந்த இடத்துல பிரசித்தமானதை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம். அப்படி என்றால் அங்கே 2வது வசனத்திலே 3 புருஷர்கள் வீட்டுக்கு முன்பு வருகின்றனர். இந்த 3 புருஷரும் ஒரே கர்த்தராய் வெளிப்பட்டதுதான் 11வது வசனம். 3 புருஷர்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு முன்பு வருகின்றனர். கடவுள் ஆபிரகாமை அழைத்த போது கொடுத்த வாக்குத்தத்தத்தை இன்னமும் நிறைவேற்றாத சூழலில், வயது சென்ற காலத்தில் குழந்தை பேர் இல்லாமல் கணவன் மனைவியுமாய் மட்டும் நீண்ட காலமாய் குடித்தனம் செய்கின்ற சூழலிலே சொன்ன பொருத்தனை நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நிச்சயம் ஆபிரகாம் வீட்டில் குழந்தை பேர் கிடைக்க வேண்டும் என்பதற்காக அங்கே 3 புருஷர்கள் ஒரே கர்த்தராய் வீட்டு முன்பு தென்படுகின்றனர். அப்படி தென்பட்ட அந்த அல்லது தரிசனமான அந்த தருணத்திலே ஆபிரகாம் விரைந்தோடி தாழ்வட்டும் குனிந்து, இங்கே தங்கியிருங்கள், கால்களை கழுவ தண்ணீரை எடுத்து வருகிறேன் என்று சொல்லி அங்கே அமர செய்து, அங்கே பணிவிடை செய்து விருந்து கொடுக்கின்ற நிகழ்ச்சியை மிக அழகாக வேத பண்டிதர் மிக அழகாக எழுதியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த இடத்திலே நாம் ஒன்றை கவனிக்க வேண்டும். ஆபிரகாமுடைய அர்ப்பணம் 3 புருஷர்களை கண்ட மாத்திரத்தில் அவர்களிடத்திலே வெளிப்படுத்திய பணிவு, வெளிப்படுத்திய அன்பு, வெளிப்படுத்திய அக்கறை, அவர்கள் தன்மையை விட்டு தங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட நிலைப்பாடு ஒரு அர்ப்பணமான நிலைகளுக்கு ஆதாரமாக இருக்கிறது. கிட்டத்தட்ட வழிபாடும் அப்படியே ஒரு அர்ப்பணமான சிந்தையை நமது வழிபாடு அமைய வேண்டும்.
முழுவதுமாக அர்ப்பணிக்கின்ற ஒரு அர்ப்பணம் இருக்க வேண்டும். இங்கே அப்படிப்பட்ட அர்ப்பணத்தை ஆபிரகாம் வெளிப்படுத்துவதனாலே கடவுள் அந்த 3 புருஷர்களும் ஆபிரகாம் செய்த விருந்தோம்பலில் திருப்தி அடைந்த பிற்பாடு மனைவியை அழைக்க சொல்லுகிறார். உற்பவ காலத்திலே மனைவிக்கு குழந்தை ஒன்று கிடைக்கும் என்று வாழ்த்தி இவர்கள் ஆசீர்வதிக்கின்றனர். அன்புக்குரியவர்களே, விருந்தோம்பல் வழியாக ஆசீர்வாதத்தை பெறுகிற நிகழ்ச்சி, அந்த விருந்தோம்பல் என்பது நன்றி பகிர்கின்ற ஒரு இடம். இந்த விருந்தோம்பல் அல்லது கடவுளுடைய சமூகத்திலே நன்றியை வெளிப்படுத்துகின்ற இடத்தில் ஆபிரகாமுடைய அர்ப்பணத்தை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வழிபாடு ஒரு அர்ப்பணத்தின் அடையாளம், கடமைக்காக அல்ல. இந்த ஆபிரகாமை போல ஏறிட்டு பார்த்து அந்த 3 புருஷர்கள் அருகே ஓடி சென்று தரை மட்டும் குனிந்து தாழ்ந்து வணங்கி, இங்கே தங்கியிருங்கள், கால்களை கழுவ தண்ணீரை எடுத்து வருகிறேன், நீங்கள் நிச்சயமாக கடவுள் தந்த கிருபையினால் என் வீட்டில் தங்கியிருந்து உணவருந்து செல்ல வேண்டும் என்று விரும்பி கேட்கின்ற அந்த செயல்பாடு தான் அர்ப்பணத்தினுடைய ஒரு முழுமை. கிட்டத்தட்ட இந்த செயலை வழிபாட்டுக்கு இணையானது என்று வேத பண்டிதர் வியாக்கியானமாக சொல்லுகின்றார். நாம் இன்றைக்கு கடவுளுடைய சமூகத்திலே ஆராதனையிலே அமர்ந்திருக்கிறோம். இந்த வழிபாடு என்று சொல்லுகின்ற ஆராதனையில் அமர்ந்திருக்கிற நாம் இப்படிப்பட்ட அர்ப்பண சிந்தையோடு கடவுளை ஆராதிக்கின்றோமா? ஒரு முழுமையான ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவருக்கு அருகே ஓடி வர வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்த வேண்டும் என்ற, ஆண்டவருக்கு நான் பணிவிடை செய்ய வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதற்கு இணையாக கடவுளுக்கு கைவாராக படைக்கிறேன் என்று படைக்கின்ற உணர்வோடு நமது ஆராதனைகள் இருக்கின்றதா? பல நேரங்களில் நமது ஆராதனை அதிக நேரம் நாம் நமது தேவைகளை முன்வைத்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பணம், பதவி, புகழ், பெயர், நமது வீட்டின் ஆசீர்வாதங்கள், இவைகளுக்கு முதன்மையான இடத்தை கொடுத்து நமது ஆராதனையில் முழுமையாக ஜெபிக்கிற அந்த ஜெபத்திற்கு அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கிறதை பார்க்கிறோம். சில நேரங்களில் ஆண்டவரே மன்னியும் என்று பாவ மன்னிப்புக்காக அதிக நேரத்தை சில நேரங்களிலே செலவிடுகிறோம். அப்படி செலவிடுவது காரணம் என்ன என்றால், தொடர்ந்து அடிக்கடி நாம் பாவம் செய்து கொண்டிருப்பதனால சில நேரங்களிலே அதிகமாக கடவுளுக்கு நன்றி செலுத்துகின்ற ஒரு ஆராதனையிலே நாம் அந்த வெளிப்பாட்டை நாம் நம்மை அறியாமல் செலுத்துகிறோம். ஏனென்றால் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டதற்கு கைவாராக காணிக்கை படைக்கிறேன் என்ற அர்ப்பணத்தோடு அந்த இடத்திலே கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற விசுவாசிகளாக இருக்கிறோம். இவைகள் 3ம் தேவையானது. இவைகளோடு சேர்ந்து இந்த ஆபிரகாமை போல ஒரு முழுமையான அர்ப்பணத்தோடு தன்னையே கடவுளுக்கு முன்பாக, இந்த 3 புருஷர்களுக்கு முன்பாக அர்ப்பணிக்கின்ற ஒரு அர்ப்பண சிந்தை நமக்கு இருக்கும் என்று சொன்னால் அதிலே மனம் மாறிப்போவதில்லை, நமது கட்டுப்பாட்டை விட்டு வெளியே செல்வதில்லை. நாம் 1.5 மணி நேரம் ஆண்டவருடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்து ஆராதிக்கிற அந்த ஆராதனை அர்த்தமாக, ஆசையாக அமையும். அப்படி இருக்கும் என்று சொன்னால் நாம் வழிபடுகிற வழிபாடு வாழ்வோடு இணையும், வாழ்வின் தகவல்களில் வெளிப்படும், அதனுடைய ஆசீர்வாதம் நமது சந்ததியில் தொடரும், நமது வீட்டிலே அது தங்கும். அதைத்தான் ஆண்டவர் இந்த காலை பொழுதிலே திருத்துவத்தின் வழியாக தருகின்ற அழைப்பு மூலமாய் அர்ப்பணத்தோடு நாம் வழிபட வேண்டும் என்ற அழைப்பை இந்த காலையிலே தருகின்றார். 2வது திருத்துவ கடவுள் தருகின்ற அழைப்பு என்ன என்று சொன்னால், ஐக்கியத்தோடு செயல்படுதல். அப்படி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே கர்த்தர் ஏற்கனவே படிக்க கேட்ட வசனம் தான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று ஐக்கியத்தை வலியுறுத்தி தூய பவுலார் திருச்சபையிலே திருத்துவ கடவுளுடைய செயல்பாட்டை வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். இந்த திருத்துவ கடவுள் பவுல் வழியாக திருச்சபைக்கு தருகிற அழைப்பு நாம் ஐக்கியமாக செயல்பட வேண்டும் என்பதற்கான அழைப்பு. அருமையானவர்களே, மனிதர்கள் எப்போதும் தனித்தன்மையை தான் விரும்புகிறார்கள். தனக்கென்று ஒரு சுவை, தனக்கென்று ஒரு விருப்பம், தனக்கென்று ஒரு எதிர்பார்ப்பு, தனக்கென்று ஒரு பேரும் புகழும்,
தனக்கென்று ஒரு உயர்வு, தனக்கென்று ஒரு ஆசீர்வாதம், இது மற்றவர்களை விட அதிகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தனித்தன்மை வாய்ந்த உணர்வில் தான் இன்று மனிதர்கள் அதிகமாக இருக்கின்றனர். அப்படிப்பட்ட உணர்வோடு வாழுகின்ற மனிதர்கள் பார்வையில் தனக்கு நிகராக ஒருவர் வரும்போது, அல்லது தன்னோடு அதிகமாக இன்னொருவர் தன்னுடைய விருப்பத்துக்கு அதிகமாக வரும்போது, ஆசீர்வாதத்தின் வடிகாலாக நிற்கிற போது அவர்களுக்கு எதிராக பொறாமைப்படுகிறோம், அவர்களுக்கு எதிராக ஐக்கிய குலைவை ஏற்படுத்துகிறோம். என்னாகும் புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சி வருகிறது. 25 முதல் 29 வரை உள்ள பகுதியிலே மோசே 70 பேரை தெரிந்து மோசைக்கு முன்பு நிறுத்துகின்றார். கடவுள் தன்னுடைய ஆவியின் வல்லமையை 70 பேருக்கும் வெளிப்படுத்தவே 70 பேரும் பாளையத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லுகின்றனர். கிட்டத்தட்ட 68 பேர் மோசையோடு பின்பற்றி வருகின்றனர். 2 பேர் அங்கே நிற்கின்றார்கள். எல்தாத், மேதாத் என்ற 2 பேர், அவர்களுடைய பெயரும் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 பேரும் பாளையத்திலே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்து திரும்பி வராமல் மீண்டும் மீண்டுமாய் அங்கே நிற்கின்றனர். இதை பார்த்த யோசுவா என்ற மனிதர் மோசேயிடத்திலே சொல்லுகிறார், மற்றவர்கள் எல்லாம் திரும்பி வந்தார்கள், இவர்கள் மட்டும் அங்கே நின்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்களே, அந்த தீர்க்க தரிசன வரத்தை அவர்களை விட்டு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று மோசேயிடத்திலே யோசுவா சொல்லுகின்றார். மார்க் 9ஆம் அதிகாரம் 38 முதல் 43 உள்ள பகுதியிலே அங்கே யோவான் ஆண்டவரிடத்திலே சொல்லுகின்ற ஒரு நிகழ்ச்சி மறந்து போகக்கூடாத, நாம் பல நேரங்களில் படிக்கிற போது நம்மை ஒரு விசை நினைப்பூட்டிய ஒரு பகுதி. அது என்ன என்று சொன்னால், நம்மை பின்பற்றாத இன்னொருவர் பேய்களை துரத்துகிறார், எனவே அப்படிப்பட்ட துரத்துகின்ற ஆவியை அவரிடமிருந்து தடுத்தோம் என்று யோவான் அங்கே இயேசுவிடத்தில் வந்து சொல்லுகின்றார். அடுத்தவருடைய வளர்ச்சியை கண்டு பொறாமை கொள்ளுகின்ற நிலையும், ஏற்றுக்கொள்ள மனதில்லாத சூழலும் மனிதருக்கு தொடக்க காலத்திலே இருந்தது. இப்போது கொரிந்து திருச்சபையிலும் இருந்தது. கொரிந்து திருச்சபையிலே 1ஆம் அதிகாரத்திலே அதனுடைய தொடக்கமே அப்படித்தான். சிலர் பேர் பவுலை சார்ந்தவர்களாக, சிலர் அப்பல்லோவை சார்ந்தவர்களாக, சிலர் கேபாவை சார்ந்தவர்களாக, சிலர் கிறிஸ்துவை சார்ந்தவர்களாக இருந்ததை திருமறையிலே அங்கே மிக அழுத்தமாக பிரத்யட்சமாய் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இங்கே ஒரு கட்சி மனப்பான்மை, மார்க்க வேதம் தனித்தனியான பிரிவு திருச்சபையில், கொரிந்து திருச்சபையிலே இருந்தது. இப்படி நீண்ட காலமாயிருந்த நிலையிலே தான் கடைசியிலே வேறு வழியின்றி பிதாவாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலும் பிதாவுடைய அன்பினாலும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தினாலும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லி கடைசி வசனத்தில் அந்த ஐக்கியத்தை இவர்கள் 3 பேரும் ஒருவராக ஐக்கியப்பட்டிருப்பதை போல அவர்களில் வெளிப்படுகிற அந்த ஐக்கியம் திருச்சபையில் இருக்க வேண்டும் என்று அந்த வாழ்த்துக்கள் வழியாக, அந்த திருத்துவ கடவுளை அறிமுகப்படுத்துதல் வழியாக பவுல் நிறைவு செய்வதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த பவுல் இன்றைக்கு திருச்சபைக்கு தருகிற அழைப்புகிறார். திருச்சபை விசுவாசிகள் ஐக்கியத்தோடு, அன்போடு, வழிபடுவதோடு மட்டுமல்லாமல் செயல்பட வேண்டும். திருச்சபை ஐக்கியத்தின் அடையாளம், திருச்சபை செயல்பாட்டின் அடையாளம். திருச்சபையை பற்றி சொல்லுகிற போது இது ஒரு நிலாவை போன்று செயல்பட வேண்டும் என்றுதான் ஆண்டோர்கள் சொல்லுகின்றார்கள். சூரியனிலிருந்து வெளிச்சத்தை நிலா பெற்று இரவு நேரத்தில் பூமிக்கு தருவதை போல வாங்கி கொடுக்கின்ற ஒரு நல்ல இடமாக திருச்சபை இருப்பதை போல திருச்சபை இன்றைக்கு ஐக்கியத்தின் அடையாளமாக கடவுளிடமிருந்து பெற்றுக் கொள்கின்ற அன்பை, ஐக்கியத்தை, பாசத்தை, உறவை மற்றவர்களிடத்தில் வெளிப்படுத்துகின்ற விசுவாசிகளாக இருக்க வேண்டும். நாம் இப்படி இருக்கிறோமா? அப்படி இருக்கிற போது நிச்சயமாக பொறாமை எழுவதில்லை, குழப்பம் வருவதில்லை. நமது பணிகள் நிச்சயம் சுகமாக இருக்கும், சுமையாக இருக்காது. நமது பணியை பகிரும் போது மற்றவர்கள் மேல் பொறாமை கொள்ளாமல் எல்லோரும் கிறிஸ்துவின் ஐக்கியத்தில் இணைந்து செயல்பட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிற போது நம்முடைய பணிகளும் செயல்பாடும் வாழ்வும் சுகமாக இருக்கும் என்பதிலே மாற்றமில்லை. அந்தி பொழுதிலே இந்த மேகத்தின் அல்லது வான வெளியிலே காடை போன்ற ஒரு விதமான சின்ன பறவைகள் நீ வடிவத்தில் பறப்பதை பல நேரங்களிலே நாம் பார்ப்போம். வயல்வெளி இடங்களிலே
இந்த காட்சி அன்றாடம் வான வீதியிலே நாம் பார்க்கிறோம். இந்த பறவைகள் ஏன் நீர்வழியிலே பறக்கிறது என்று விஞ்ஞானிகள் ஆராய தொடங்கினர். அந்த ஆராய்ச்சி அந்த முடிவில் அவர்கள் வெளிப்படுத்திய தகவல் என்ன என்று சொன்னால், முதலில் செல்லுகின்ற பறவை இரண்டு பறவையும் அப்படியே வேகமாக அடிக்கிற போது அந்த இடத்தில் ஒரு சிறிய நேரத்தில் ஒரு இடைவெளி வருகிறது. காற்று குறைகிற அந்த இடத்திலே பூமி ஈர்ப்பு விசை குறைகிறது. எனவே கீழே வருகிற நிலை இல்லை. அந்த வெற்றிடத்தில் தொட்டு வருகிற பறவை சுகமாக பறக்க முடியும். இப்படி ஒன்றை ஒன்று தொட்டு அருகருகே வருவதனால் ஒன்று ஏற்படுத்துகிற வெற்றிடத்தில் மற்றவை அந்த தொட்டு வருகிற பறவை அதை தொட்டு வருவதனாலே சுகமாக பயணிக்க முடிகிறது. நீண்ட நேரம் பயணிக்கலாம். தனியாக சலகடித்து பறப்பதை விட இப்படி கூட்டாக சேர்ந்து பயணிக்கிற போது 71 விழுக்காடு அதிக தூரம் பயணிக்க முடியும் என்பதை இந்த விஞ்ஞானிகள் அந்த ஆராய்ச்சியின் விடியலிலே வெளிப்படுத்தியதை நான் ஒரு புத்தகத்திலே படித்தேன். அன்புக்குரியவர்களே, அந்த ஒற்றுமை, அந்த ஐக்கியம் பணியையும் பயணத்தையும் வாழ்க்கையையும் சுமைப்படுத்தாது, மாறாக சுகப்படுத்தும். நமது குடும்பங்களில் இன்றைக்கு ஐக்கிய குலைவு, நமது குடும்பங்களில் அன்பு குலைவு, நமது குடும்பங்களில் இன்றைக்கு பிரச்சனை, வீட்டுக்கு வீடு வாசற்படி என்று சொல்வதை போல எந்த குடும்பத்திலும் நிம்மதி இல்லை. கணவன் மனைவிக்கிடையே நிம்மதி இல்லாத சூழல், பிள்ளைகளால் பெற்றோருக்கு நிம்மதியா இல்லாத சூழல், மாமி மாமா என்ற உறவுகள் வழியாக சூழல், மருமகன் உறவு வழியாக மாமி மாமாவுக்கு பிரச்சனை. இதற்கெல்லாம் காரணம் ஐக்கிய குலைவு. இதற்கெல்லாம் காரணம் ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை குறைகின்ற இடநிலை. திருமண தம்பதியராக இரு தம்பதியர் குடும்பம் இப்போது முதல் முறையாக கடவுளுடைய வீட்டிலே கால் பதித்திருக்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, உங்கள் வாழ்க்கை வசப்பட வேண்டும் என்றால், வாழ்வாக்கு வாழ வேண்டும் என்றால், 1000 காலத்து பயிரை போல நின்று நிற்க வேண்டும் என்றால், நீங்கள் ஒருவரை ஒருவர் ஐக்கியப்பட வேண்டும். ஒருவரை ஒருவர் இசைந்த மனதோடு என்றும் சேர்ந்து வாழ வேண்டும். அப்படி சேர்ந்து வாழுகின்ற ஐக்கியத்தை நீங்கள் வாழ்க்கை பழக்கத்தில் கொண்டு வருவீர்கள் என்றால் உங்கள் வாழ்வு வசப்படும். என்றைக்கு வசந்தமாக இருக்கும். நிச்சயமாக நீங்கள் நல்ல வாழ்வை இந்த சமூகத்துக்கு திருச்சபைக்கும் காட்ட முடியும் என்பதிலே மாற்றமில்லை. அப்படிப்பட்ட வாழ்வு காட்டுவதற்காக தூய பவுலா இந்த திருத்துவ கடவுள் வழியாக ஐக்கியத்தோடு நாம் வாழ வேண்டும் என்ற அழைப்பினை தருகிறார். மூன்றாவது தருகின்ற அந்த அழைப்பு என்ன என்று சொன்னால், திருத்துவ கடவுள் இந்த காலை பொழுதில் திருச்சபையாகி இறை மக்களுக்கு தருகின்ற மூன்றாவது அழைப்பு என்ன என்று சொன்னால், சான்றுணர்வோடு வாழ்தல். அருமையானவர்களே, சாட்சியோடு வாழ்தல் அல்லது சான்றுணர்வோடு வாழ்தல். இரண்டு சாட்சியோடும் சான்றுணர்வோடு வாழுகின்ற அந்த வாழ்வு மிக அர்த்தபூர்வமானது. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16-17 படிக்க கேட்ட நற்செய்தி பாடத்திலே இந்த இடத்துல இது நமக்கு தெரிந்த பகுதி. இயேசு ஞானஸ்நானம் பெறுகிற போது தேவ ஆவியானவர் அல்லது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய தோளிலே எழுத்துகின்றார். அப்போது வானம் திறந்து பிதாவானவர் இவர் என் நேசகுமாரன் என்று அங்கே பறைசாற்றுகிறார். கடவுளும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் சந்திக்கின்ற ஒரு இடம், ஒரு திருத்துவத்தினுடைய அடித்தளமான இடம். இந்த திருத்துவ இடமாகிய இந்த பகுதி 3 பேர் ஒன்றில் வெளிப்படுகின்ற இந்த இடம் அல்லது ஒன்றில் ஒருவர் மூவராக வெளிப்படுகிற இந்த இடத்துல இந்த இடம் சொல்லுகின்ற அழைப்பு என்ன என்று சொல்கிறார், சான்றுணர்வோடு வாழ வேண்டும் என்று. ஏனென்றால் பிதாவானவர் இயேசுவை சாட்சி இடுகிறார், இவர் என் நேசகுமாரன் என்று. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கின்ற மக்கள் பல்வேறுபட்ட இனக்குழுக்களாக வாழ்கிறார்கள் என்பது வரலாற்று புத்தகத்திலே நாம் படித்திருக்கிறோம். செவிந்தியர்கள், இந்தி திராவிடர்கள், ஆரியர்கள் என்றெல்லாம் பல இனக்குழுக்கள். ஒவ்வொரு இனக்குழுவுக்கும் ஒவ்வொரு விதமான கடவுளை பற்றிய புரிதலும் வெளிப்பாடும் உண்டு. அவலமான புரிதலில் மிகப்பெரிய இனக்குழுவாகிய உலகத்தில் இன்றைக்கும் பறைசாற்றுகின்ற யூத மார்க்கத்தார்கள், அந்த இஸ்ரவேல் அந்த இனக்குழுவினர் கடவுள் மாறாதவர், நிலைத்திருப்பவர், கடவுள் வீரத்திருப்பவர் என்ற
அந்த தகவை உறுதியாக பிடிக்கின்றனர். அந்த தகவல் உறுதியாக அவர்கள் பிடித்து அதிலே அசைவில்லாமல் இருந்தார்கள். அதுதான் அவருடைய நம்பிக்கை. ஓரிரை கோட்பாடு, கடவுள் ஒருவர். அதுதான் அவருடைய ஆழமான நம்பிக்கை. அதில் எந்த அசைவையும் அவர்கள் காட்டுவதில்லை. இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அடைய வேண்டும் என்று இருக்கக்கூடிய மக்கள் இயேசுவுக்கு எதிராக செயல்படுவதற்கு காரணமும் இதுவே. ஏனென்றால் இயேசு தன்னை பிதாவுக்கு இணையாக பல இடங்களிலே வெளிப்படுத்துகிறார். அது அவர்களுடைய நம்பிக்கைக்கு அச்சுறுத்தலாக இருந்தது. நாங்கள் வழிபடுகிற கடவுள் ஒருவரே என்ற கோட்பாட்டுக்கு எதிராக இருந்தது. எனவே அந்த எதிர்ப்புணர்வு அவர்கள் மனதிலே நஞ்சாக விதைக்கப்பட்டன. அந்த நஞ்சாக விதைக்கப்பட்ட எதிர்ப்புணர்வு தான் கடைசியில் கிறிஸ்துவை சிலுவையில் அறைவதற்கு அழைத்தது. இந்த காலை பொழுதிலே அப்படிப்பட்ட மாறாதவர், நிலைத்திருப்பவர், உயரத்தில் இருப்பவர் என்ற எண்ணத்தில் வாழ்ந்த யூதர்கள் மத்தியிலே கடவுள் உயரத்தில் இருப்பவர் அல்ல, உங்களோடு இருப்பவர். அவர் மாறாதவர் அல்லது நிலைத்திருப்பவர் அல்ல, அவர் மனித உருவில் வெளிப்படுகிறவர் என்பதை காணுகின்ற கடவுளாக மக்களை தன்னை இணைத்திருக்கிறார் என்பதை அறிவிப்பதற்காகவே இந்த கிறிஸ்துவில் தன்னை வெளிப்படுத்துகின்ற இறைவனாய் இந்த பகுதியிலே பார்க்கிறோம். இதிலே கடவுள் கிறிஸ்துவை சாட்சியோடு சொல்லுகிறார். இவர் என் நேசகுமாரன். அது ஒன்று போதும். இவர் என் பிரியமானவர், எனக்கு பிரியமானவர்களை செய்வார், எனக்கு பிரியமான வழியில் நடப்பார், என்னுடைய பிரியமான செயல்களை செய்து எனக்கு ஏற்படுத்த மகனாக என்றைக்கும் இருப்பார். அருமையானவர்களே, இந்த சாட்சி நமக்கு கடவுள் அல்லது ஆண்டவர் நம்மை பற்றி வெளிப்படுத்துவாரா? இவர் என்னை நேசகுமாரன் என்று தேவன் கிறிஸ்துவில் வெளிப்படுத்திய அந்த சாட்சியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கை முழுக்க வெளிப்படுத்தினார். தச்சன் மகன் என்று சொன்ன போது அதை உள்வாங்கி மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். மறுபதலாக ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. அவரை மலையிலே அழைத்துக் கொண்டு கீழே தள்ளி போட்டு கொல்ல வேண்டும் என்ற இடத்திலே மறைத்து போனார். கல்லறைக்கு கொல்ல வேண்டும் என்ற இடத்திலே அவர் மற்றவர்களை காயப்படுத்தாதபடி அவர் அந்த இடத்திலே மறைத்து போனார். பெருந்தீவிதான் என்றும் பேய் பிடித்தவன் என்றும் சொன்ன இடத்திலே எந்த இடத்திலும் கோபப்படவில்லை. காரம் வீழ்த்தனர், கசையடியால் அடித்தனர், பொய் சாட்சி சொல்லினர். ஆயினும் ஆண்டவர் பொறுமையை விட்டு விலகவே இல்லை. சிலுவை மட்டும் கடவுளுக்கு பிரியமாக வாழ்ந்தார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட பொறுமை, அன்பு, தியாகம், சகிப்புத்தன்மை, விட்டுக் கொடுத்தல், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பான்மை கிறிஸ்துவர்களாகி நம்மிடத்தில் இருக்கிறதா? திருத்துவ ஞாயிறில் ஆண்டவர் நமக்கு தருகிற அழைப்புதான் நாம் சான்றுணர்வோடு வாழ வேண்டும். ஆண்டவர் கடவுள் கிறிஸ்துவில் வெளிப்படுத்திய அந்த சான்று, இவர் என் நேசகுமாரன், இவர் எனக்கு பிரியமானவன். அருமையானவர்களே, அவருக்கு பிரியமான செயல்களை வெளிப்படுத்துகின்ற இறை மக்களாக வாழுகிற போதுதான் கடவுள் நம்மை குறித்து சாட்சி சொல்லுவார். நியாயத்தின் காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து பிதாவாகிய தேவனிடத்திலே சாட்சியிட வாய்ப்பு உண்டு. அந்த சாட்சி நீடித்த வாழ்வுக்கு நம்மளை நடத்தும் என்பதிலே மாற்றமில்லை. திருத்துவ ஞாயிறில் திருத்துவ கடவுள் தருகின்ற அழைப்புதான் நாம் அர்ப்பணத்தோடு தொழ வேண்டும். நமது தொழுகை அர்ப்பண சிந்தையோடு இருக்க வேண்டும். மட்டுமல்ல, ஐக்கியத்தோடு நாம் செயல்பட வேண்டும். சான்றுணர்வோடு வாழ வேண்டும். இதுதான் காலை பொழுதில் திருத்துவ கடவுள் நமக்கு தருகின்ற அழைப்பு. திருத்துவ கடவுள் எப்படி, ஏன் ஒன்றாக இருக்க வேண்டும், ஏன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று யோசிப்பதை விட, கடவுள் எப்போதும் ஒருவரே மூன்று ஒருவராக செயல்படுகிறார் என்ற ஒரு வெளிப்பாட்டில், அந்த ஒரு அழுத்தத்தில் நாம் எப்போதும் இருந்து ஆண்டவருடைய நல்ல பண்புகளை, ஆண்டவர் வெளிப்படுத்திய நல்ல தகவல்களை நாம் பின்பற்றி வாழ்வோம் என்று சொன்னால், இந்த ஆராதனை திருத்துவ ஞாயிறில் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற ஒரு ஆராதனையாக, மெய்யாகவே இந்த ஞாயிறு ஒரு ஆசீர்வாதத்தின் ஞாயிறாக, இந்த திருத்துவ ஆண்டு அனைத்து நிலையும் அர்ப்பணத்தோடு வழிபடுகின்ற
அனைத்து நிலத்திலும் ஐக்கியத்தோடு செயல்படுகின்ற, அனைத்து நிலையிலும் சாற்றுணர்வோடு வாழுகின்ற ஒரு ஆண்டாக அமையும் என்பதிலே மாற்றமில்லை. ஆண்டவர்தாமே இந்த வார்த்தைகள் வழியாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அவருடைய வார்த்தையை கேட்ட நாம் யாவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கையை அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் மூலமாய் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்தாவினாலே கன்னி மரியாதையில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ உள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவரிலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுத்த வாழ்ந்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபிப்போமாக. இரக்கம் நிறைந்த கடவுளே, இத்தூய தொழுகை நிறைவுக்காக உம்மிடத்திலே வருகிறோம். நிறைவானவர் வரும்போது தொழுகையில் இருக்கின்ற குறைவுகள் அகன்று போகும் என்ற விசுவாசத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். திருத்துவ கடவுளாக நீர் வெளிப்பட்டு அர்ப்பணத்தோடு தொழவும் ஐக்கியத்தோடு செயல்படவும் சான்றுணர்வோடு வாழவும் அழைப்பை தருகிற உமது திருத்துவ அழைப்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க கடவுளுக்கே எங்களையே தருகின்ற ஒரு அர்ப்பண நிலையையும் சரணாகதியான நிலையையும் ஆண்டவரே, அதோடு மட்டுமல்லாமல் நாங்கள் வழிபடுகிற இடத்துல, வாழ்கின்ற இடத்துல, எங்களுடைய பணி செய்கிற இடத்துல ஒருவரோடு ஒருவர் ஐக்கியமாயிருக்கவும் எங்களுடைய பணி, எங்களுடைய பயணம், எங்களுடைய வாழ்க்கை சூழலில் நாங்கள் எப்போதும் ஆண்டவருக்கு பிரியமான இடத்திலே நிற்கவும் வாழவும் வளரவும் அந்த சான்றிதழோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வடிவமைக்கவும் கடவுள் கிருபை செய்யும். புதிய வார பணி பயணத்தில் உடன்வாழ் பாதகம் தீங்கு தீமை இல்லாமல் காத்துக்கொள்ளும். சென்று நேற்று முதினவேள் ஆண்டவரே, தாயை இழந்து வேதனையோடு கண்களை இருக்கிற குடும்பத்தில் ஆண்டவர் நித்திய இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் தந்திருக்கிறார். எங்கள் பகுதியிலே கொரோனா தொற்று நிமித்தமாய் நோவு சாவுகள் ஒன்றுமில்லாதபடி, கேடு கெடுதிகள் வராதபடி, கஷ்டங்கள் இஷ்டங்கள் ஒன்றுமில்லாதபடி நாங்கள் மெய்யாகவே கடவுளால் இஷ்டப்பட்டு வாழ்கிறோம் என்ற வாழ்க்கை முறைகளிலே இருந்து எங்களை வெளிப்படுத்த எங்கள் ஆண்டவர் கற்றுத்தர வேண்டும். எங்கள் ஆண்டவர் மீட்பருமாயிருக்கிற கிறிஸ்து வழியே கெஞ்சி மன்றாடுகிறோம். நல்ல கடவுளே, நமது ஆண்டவர்